இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட டெய்லி பஞ்ச் திரு அருண் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரபு. டெல்லியில ஏஐ சம்மிட் நடத்துறாங்க. ஏஐ சம்மிட் நடத்துறாங்க. ஸோ பிரதமர் மோடி அவர்கள் அதை தொடங்கி வச்சிருந்தார். அந்த சம்மிட்ல இந்தியாவில இருந்து பல்வேறு பல்கலைக்கழகங்கள் தங்களுடைய ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணி அதை காட்சிப்படுத்துறாங்க. அப்படி ஒரு பல்கலைக்கழகம் காட்சிப்படுத்தும் பொழுது சீனாவில இருந்து ஒரு ரோபோட் நாய் அதை காட்சிப்படுத்திட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக மாறி இருக்கு. சீனால இருந்து நிறைய பேர் அதை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, நம்மளுடைய ரோபோ தான் அங்கே காட்சிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, இந்தியா இன்னும் பெருசா ஏஐல வளரல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலா என்ன நடந்தது, என்ன சம்மிட் சார்? அது அந்த நாய் சைனீஸ் ப்ராடக்ட் தான், அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதுக்கு இவங்க ஏதோ ஒரு பேர் வச்சு இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன இது அப்படின்னு சொன்னோன்னா, முதல்ல இதை பூசி மொழிகிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பல்கலைக்கழகத்துல அவங்க ஒத்துக்கிட்டு இது மாதிரி ஏதோ நடந்து விட்டது, அது ஏதோ இது மாதிரி பண்ணிட்டாங்க, நாங்கள் அந்த ஸ்டாலை வக்கேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதை காங்கிரஸ் இன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய போராட்டம் தான், காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் போயிட்டு ஏதோ கேவலமா சில விஷயங்கள்லாம் அங்கே பண்ணியிருக்கிறதா செய்தி வந்திருக்கு. சரி, காங்கிரஸ்னா வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? இப்போ இதை ஒரு பெரிய இஷ்யூ ஆகி பார்த்தீங்களா, நீங்க எதுவுமே வளரல அப்படின்னு. இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க பிரபு. உங்க குழந்தை ஏதோ ஒரு போட்டியில் கலந்துக்கிறான், ஏதோ வெரி புவர் பெர்ஃபார்மன்ஸ், எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஸ்டேஜில் போய் ஏதோ ஒரு பாட்டு பாடுறான் அப்படின் போது எல்லாரும் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம குழந்தையா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? சின்ன குழந்தை அப்படித்தானே பாடுவான், அவனா பெரிய சிங்கராக இப்பல இருந்து இப்படி பாடு, இந்த வயசுக்கு அவன் ஸ்டேஜ்ல ஏறி நிக்கிறான் பாரு, அந்த தில்லு அதை விட என்னடா பாடும், இதானு சொல்லுவோம். சரி, இப்போ உன் குழந்தை அது என்னவோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துச்சு, இன்னொரு குழந்தை எதையோ ஒன்று தையத்தக்கன்னு ஏதோ ஒன்று பண்ணுது, நீ விசில் அடிப்பியா மாட்டியா? என்னையாது இதெல்லாம் கொண்டு பாட விடுறீங்க, கேட்பியா மாட்டியா? ஏன்னா அது உன் குழந்தை இல்லை. குழலினது யாழினது என்பர் தம் மக்கள் சொல், தம் மக்கள் மழலை சொல் கேளாதார்னாரு திருவள்ளுவர். அங்க அந்த தம்ன்ற வார்த்தையை போட்டாரு அவர். எல்லா மழலை சொல்லும் உனக்கு இனிமையா இருக்காது, உன் குழந்தையோட மழலை சொல் தான். அவன் குழந்தைக்கு சில குழந்தைங்களுக்கு பா வராது ஏதோ ஒண்ணு சொன்னோடனே அப்பா என்ன பேசுறான் பாரு என் குழந்தை அப்படின்வா. அதே அடுத்த குழந்தை 1.5 வயசாச்சு, வாயில வார்த்தை வருதா பாரு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்காகத்தான் தம் மக்கள் அப்படின்னாரு. அப்போ நம்ம நாடு அப்படின்னு சொல்லும் போது நாமல்ல இதை டிஃபெண்ட் பண்ணணும். அப்ப காங்கிரஸுக்கு இது யாருடைய நாடு, இல்ல எந்த நாடு அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்கின்றது? அடுத்தது, இது ஒரே ஒரு இன்சிடென்ட். அங்க எத்தனை ஸ்டால் வச்சிருக்காங்க, எத்தனை நிறுவனங்கள் வந்திருக்கின்றன, யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க, என்னென்ன அளவுக்கு அவங்க கொண்டு போயிருக்காங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில ஆர்வ கோளாறுல பண்ணிட்டாங்க. இது அந்த யூனிவர்சிட்டியோட தப்பு தானே. இது நீங்க அரசாங்கத்தை எப்படி குறை சொல்லுவீங்க? நாட்டை எப்படி நீங்க குறை சொல்லுவீங்க? இந்தியாவால எதுவுமே செய்ய முடியாதுன்னா வெக்கமா இல்ல உனக்கு? எதுக்குடா நீங்க எல்லாம் இன்னைக்கு ஆன்டி இண்டியன் சொல்லிக்கிறது ஒரு பெருமையா போச்சு. ஓட்டு கேட்டு வரும்போது அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவுக்கு எதிராக இந்திய நாட்டை அசிங்கப்படுத்துற மாதிரி சீனாகாரன் கிண்டல் பண்றான்னா அவனை எதிர்த்து நீ கேள்வி கேட்கறத விட்டுட்டு அவனோட சேர்ந்துக்கிற, அவனோட அதிகமா என்னோட நாட்டை நீ கிண்டல் பண்ணி நிற்கிறிய, நீ எல்லாம் யாருடான்னு நாம கேட்கணும். இல்ல, பிரதமர் தொடங்கி வைக்கக்கூடிய ஒரு ஏஐ சமிட். அது அந்த சமிட்ல ஒரு பல்கலைக்கழகம், ஏதோ ஒரு கல்லூரி கிடையாது, ஒரு பல்கலைக்கழகம் இப்படியான ஒரு வேலையை செய்யறாங்க, சைனாவுடைய ஏஐ கொண்டு அவங்க காட்சிப்படுத்துறாங்க அப்படின்னா, ஸோ எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? அது ஒரு பெரிய எரரா தானே பார்க்கப்படணும் இல்லையா? சரி, இது பிரதம மந்திரி போயிட்டு இது எல்லாமே நம்ம தயாரிப்பா இல்ல எங்கேயாவது சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குதா அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் இல்ல சார், பிரதமர் வந்திருக்காரு அப்படின்னு போது அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்கணும்ல. நான் சொல்றேன். அப்போ அந்த மேல் மட்டத்தில் இருக்க அதிகாரிகள் அவங்களுக்கு கைட்லைன்ஸ் கிளியரா இருந்திருக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிஜினியஸ், அது மட்டும் தான் இங்க இருக்கணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கணும். கொடுக்காட்டாலும் அவங்களுக்கா தோணி இருக்கணும். இது இந்தியா ஏஐ சமிட். அப்போ அதுல இருக்கின்ற தயாரிப்புகள் என்னன்றதை அவங்க வெட் பண்ணியிருக்கணும், பண்ணல. இப்போ அதிகாரிகள் மட்டத்துல நடந்த குளறுபடி, அந்த ஒரு யூனிவர்சிட்டி ஆர்வ கோளாறுல பண்ண ஒரு குளறுபடி, அதை நீங்க ஒத்துக்கிறீங்க இல்லையா? உடனே சார் அது எப்படி சார் பிரதமர் கலந்துக்கிற அப்படின்னா, இந்த வெளிநாட்டுல ஏதோ கிரிக்கெட் ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு கோப்பை கொண்டு வந்து கொடுத்து ஒரு போட்டோ எடுத்துட்டு போனாரு, அதுவும் நடந்தது.
பார்த்தோம்ல, அது முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை. அந்த மாதிரி ஒண்ணு கிடையவே கிடையாது. அவர் அந்த மாதிரி கலந்துக்கவும் இல்லை, கப்பு வாங்கவும் இல்லை, போட்டியே நடக்கல. அதையும் நம்ம பார்த்தோம். இங்க நடந்தது அந்த யூனிவர்சிட்டியோட ஆர்வ கோளாறு. அவங்க வந்து ஒத்துக்கிட்டு வருத்தம் தெரிவித்து அதை வந்து வித்ரா பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி, மற்றதெல்லாம் என்னென்னலாம் அங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி யாராவது கவலைப்பட்டீங்களா? சர்வம் ஏஐ அப்படின்னு ஒண்ணு பத்தி இப்ப பேசிட்டு இருக்காங்க. ஒரு வாத்தியார் வந்து கிளாஸ்ல பாடம் எடுக்கிறார் அப்படின்னு சொன்னார்னா, அவர் இங்கிலீஷ் நடத்துறார், தமிழை நடத்துறார் அப்படின்னா, உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை வந்து அப்படியே லைவா டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது. இப்போ பெங்களூர்ல அது ஏதோ ஒரு அரசு அமைப்பு தான், அவங்க சொல்லியிருக்காங்க, அதை பாருங்க, இது வந்து ஒரு கஸ்டமர் ஒன்று பேசுறாரு, அதை அப்படியே அவருக்கு புரியல, ஒரு லாங்குவேஜ். இனிமே வந்து நீங்க பாருங்க, பேங்க்ல போனா அவருக்கு ஹிந்தி தான் தெரியுது, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, ஓபன் பண்ணு. ஆல்ரெடி பாஷினி அப்படின்னு ஒரு ஆப் இருக்குதுங்க, நான் வச்சிருக்கேங்க. பட் அதுல ஏதோ சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, இத்தனை செகண்ட் அப்படின்னு. நீங்க பேசுறீங்கன்னா நான் இது பண்ணிட்டு அதை வந்து வேற லாங்குவேஜ்ல வேணா அப்படியே பண்ணி காமிக்குது. இப்போ நீங்க வந்து தெலுங்குல பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெலுங்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது. நீங்க தெலுங்குல பேசுறீங்க அப்படின்னு சொன்னா அப்படியே நான் அதை இதுல வச்சுட்டு அதை தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணா பண்ணி காமிக்கும். அதுக்கப்புறம் நான் தமிழ்ல பேசுறேன்னா உங்களுக்கு அது தெலுங்குல பண்ணி கொடுக்கும். ஹிந்தி தெரியாது போடா அப்படிலாம் சொல்லாது. அதுவும் வந்து ஹிந்தி நை மாலும் ரே, மேருக்கும் ஹிந்தி மாலும் ரே. ஹிந்தி தெரியாது போடான்னவங்க அங்க ஹிந்தி சேனல்ல போயிட்டு என்ன பேசினாங்கன்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்? ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம போயிட்டு இருக்கு. இதுக்கு உடனே சில பேர் வந்துட்டாங்க மக்கள். இதுதானே வந்து அது ஜெமினி பண்ணுது, சாட் ஜிபிடி பண்ணுது, புதுசா என்ன பண்ணிட்டாங்க? BMW கார் தெரியுமா? கிறிஸ்லர், ஃபோர்டு, என்ன கார்லாம் தெரியுமா? அதுவும் 4 வீல்ல தான் ஓடுது. டாடா பஞ்ச், அதுவும் 4 வீல்ல தான் ஓடுது. என்ன புதுசா கண்டுபிடிச்சிங்கன்னு எவனாவது கேட்டா நீ என்ன சொல்வ? ஏய் லூசாடா நீ, கேப்பியா மாட்டியா? அவ்வளவுதான். சரி, இப்பதான் நம்ம வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதே சொல்லுவாங்க, பேர் சொல்ல விரும்பல, இந்தியாவில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனம், சாஃப்ட்வேர் நிறுவனம்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து பல வருடங்களுக்கு முன்னாடியே அங்க இருந்த ஒருத்தர் வந்து ஒரு 10 மில்லியனோ என்னவோதான் இந்த ஏஐல நம்ம போனோம் அப்படின்னா, அதெல்லாம் வேணப்பாயா அப்படின்னு இழுத்து மூடிட்டாங்க. இன்னைக்கு அதனுடைய பலனை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். வேற கவர்மெண்ட் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து இப்ப அதுக்கு நிறைய வந்து ஊக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பாருங்க, ஒரு காலத்துல சைக்கிள் கேரியர் பின்னாடி எடுத்துட்டு போனோம் அந்த தும்பாவா, அங்க ஸ்ரீஹரிகோட்டா அந்த ராக்கெட் போடுற இடத்துல. இன்னைக்கு உலகத்தோட சேட்டலைட்லாம் நம்ம லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்துக்குமே ஆரம்பம் அப்படின்றது ஒரு சின்ன ஸ்டெப்பு தான், எ ஸ்மால் ஸ்டெப் ஃபார் என்ன சொல்லுவாங்க மேன்கைண்ட், பட் ஜெயண்ட் லீப் ஃபார் ஹியூமனிட்டி அப்படின்னு அங்க சந்திரன்ல கால் வைக்கும் போது சொன்னாராம். இனிமே நம்ம வரப்போறோம், அப்படித்தானே ஒவ்வொரு இதுலயும் நம்ம வந்துட்டு இருக்கோம். அப்புறம் நீங்க பாட்டுக்கு வந்து இது என்னது, இது நீங்க ஒன்றும் வளரவே இல்லை அப்படின்னு சொன்னா பொறாமை, நாட்டின் மீது பொறாமை, இந்த நாட்டின் மீது பொறாமை உங்களுக்கு. அதனுடைய வெளிப்பாடா தான் நான் பார்க்கிறேன். நிஜமாகவே இந்த நாடு மேல அக்கறையா இருந்ததுன்னா, அது நிஜமாகவே அவங்க ஃப்ராடு பண்ணியிருந்தாலும் you have to defend it. ஏன்னா உலக தலைவர்கள்லாம் அங்க வந்துட்டு போறாங்க. காங்கிரஸ் வந்து எதை தாங்க ஒத்துக்குச்சு? அண்ணன் ப சிதம்பரம் பொருளாதார மேதை, முன்னாள் நிதியமைச்சர், ஆமா, அவர் என்ன கேட்டாரு, இது எங்க இன்டர்நெட் கனெக்டிவ் இருக்குது, இதெல்லாம் வந்து எங்க இதுவாகும், இதெல்லாம் வேலையாகுமா கேட்டாரா இல்லையா? ஆன்லைன் பேமெண்ட் இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்கின்றது. இது வந்து அந்த கன்வீனியன்ஸ் அப்படின்றது மட்டும் கிடையாது. இன்னைக்கு நான் சொல்றேன், காசை தொட்டு பல மாசங்கள் ஆச்சு, ஹேண்டில் பண்றதே கிடையாது. உண்மை, நிறைய பேர் அதை சொல்றாங்க. ஏன்னா அந்த ஒரு 10 ரூபா காயின் மட்டும் அப்பப்போ வாங்கிப்பேன் வண்டியை காத்தடிக்கிறதுக்கு. அவங்களுக்கு ஜிபே பண்ண முடியாது, சில்லறை தான் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு மட்டும் 10 ரூபா காயின் கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு வண்டியில் அந்த பவுச்சில் போட்டு வச்சிருப்பாங்க. மற்றபடி கேஷ்ன்றது சான்ஸே கிடையாது. எல்லாமே இந்த மொபைல் தான், இதுல தான் எல்லாமே இருக்கு. கார்டை யாராவது தடவரமா? எல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இவங்க தான் கேட்டாங்க, என்ன இது எங்க இருக்குது, இதெல்லாம் என்ன பண்ற காரியமா, நடக்கிற காரியமா? இப்படித்தான் காங்கிரஸ் வந்து நம்ம நாட்டை நாசப்படுத்தி வச்சிருந்தாங்க இத்தனை வருஷமா. நல்ல காலம் அவங்க கையில இருந்து தப்பிச்சுது. இன்னைக்கு பல விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் பிரபு. இதுதானே பிகினிங், இன்னும் அதிகம் கூட வேணாம். ஒரு 4-5 வருஷம் இந்த ட்ரோன் டெக்னாலஜி, அதுல நம்ம எவ்வளவு பெருசா போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அடுத்தது இந்த பேட்டரி டெக்னாலஜி. பெங்களூர்ல நினைக்கிறேன்
அதாவது சீனால இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு சார்ஜில் இத்தனை கிலோமீட்டர் போறாங்க, 1 ஹவர்ல வந்து ஃபுல் சார்ஜ் ஆகுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பெங்களூர்ல ஒரு ஸ்டார்ட் அப் அதை ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டாங்க. லெஸ் தேன் அன் ஹவர்ல வந்து ஃபுல் சார்ஜ் ஆகுது. அண்ட் ஒரு சார்ஜில் வந்து மோர் தென் 400 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன், அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இதை இன்னும் வந்து ஸ்கேல் பண்ண போறாங்க, அதிகமாக வர்றது. இதெல்லாம் பத்தி யாரும் பேச மாட்டாங்க. சொக்கா இருக்குது, நல்லா தான் இருக்குது. இங்க எங்கேயோ ஒரு துளி சாம்பார் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க கண்ணு அதுல தான் போகும். நீங்க என் நண்பனா இருந்தீங்கன்னா எவா அப்படின்னு தட்டி விட்டு போவீங்க. எனக்கு வேண்டாதவனா இருந்தா சாம்பார் உந்த சொக்காயோட வந்துக்கிறான் பாரு அப்படின்வீங்க. அப்போ இந்த ஏஐ சமிட்ல நடந்த விஷயங்களை பத்தி ஒருத்தங்க நக்கல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அப்போ அவங்களுக்கு இந்தியா மேல வெறுப்புன்னு புரியுதா இல்லையா? இதுக்கு மேல நான் ஏதாவது விவரமா சொல்லணுமா உங்களுக்கு? இப்ப தர்மாகோல் வச்சு சரியான விஷயம்லாம், தர்மாகோல் வச்சுலாம் ஏதோ ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அந்த விஷயம் கூட விமர்சனமா வந்திருக்குல்ல. ஒரு பக்கம் ஏஐ சைனாவுடைய ரோபோ, இன்னொரு பக்கம் வந்து தர்மாகோல் வச்சு ப்ராப்பரா ரெடி பண்ணாம கொண்டு வந்து காட்சிப்படுத்தினாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் பார்த்தீங்களா? இதுதான் நான் சொன்ன ஆர்வ கோளாறு அப்படின்னு. அடுத்தது தெர்மாகோல் கொண்டு வந்து வச்சதுனாலேயே வந்து அது யூஸ்லெஸ் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ரஷ்யால மரக்கட்டைகள், பிளைவுட், அதை வச்சு வந்து அவங்க ட்ரோன்ஸை வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு புரோட்டோடைப்பும் டெவலப் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டா ரேடார் சிக்னல் அதுல இருந்து இது பண்ணலாம், கிராஸ் செக்ஷன் கம்மி, அது அப்சார்ப் ஆகாது, நிறைய காரணங்கள் சொல்றாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்னு. அண்டு அங்க வந்து மரம் நிறைய கிடைக்கும். இது வந்து ஸ்டீலோட மரம் விலை கம்மி அங்க. ஸோ இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன் தர்மகோல்ல பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம்? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. ரொம்ப பண்ணக்கூடாதுன்னுலாம் இல்லை, அதுலயும் வந்து கண்டுபிடிக்கும். தர்மகோல்ல வந்து நம்ம ஆவியாரதையே தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். பண்ணலாம். ஆக்சுவலா அவர் பண்ணதுல வந்து நான் குறை சொல்ல மாட்டேன். ஃபாரின்ல வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பிளாஸ்டிக் பால்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த தண்ணி மேல போட்டுருவாங்க. போட்டுட்டா அது அந்த ஆவியாவது தடுக்கும். அதுக்கு போய் தெர்மகோலை போட்டா, நான் கேட்கிறேன், அமைச்சர் போடுறாருன்னா கூட அத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் போனாங்கல்ல, ஒத்துரா சொல்ல மாட்டாங்களா? என்ன சார் இதெல்லாம் போட்டீங்கன்னா பறந்து போயிடும் சார் அது அப்படின்னு யாருன்னே சொல்லலையா? நீங்க மந்திரியை குறை சொல்றதை விட்டுட்டு கூட போன ஆபீசரை கேளுங்க. நீங்க எல்லாம் ஐஏஎஸ் ஃபர்ஸ்ட் என்னத்த நீங்க பண்ண போறீங்கன்னு யாராவது கேட்டோமா? அமைச்சரை மட்டும் தான் நக்கல் பண்ணியிருந்தோம் நம்ம. அந்த மாதிரி அது பண்ணலாங்க. அதான் சொல்லிட்டேன்ல, அது அந்த யூனிவர்சிட்டியோட ஆர்வ கோளாறு அப்படின்னு. அதை பத்தி மட்டுமே பார்த்துட்டு இருக்கீங்க. மற்ற விஷயங்கள் என்னன்றதை பத்தி யாருமே கான்சென்ட்ரேட் பண்ணலையே. அப்போ இந்த ஒரு விஷயத்த மட்டும் பார்த்துட்டு இருக்கவங்க சாம்பார் இருக்கிறத மட்டுமே பார்த்து நக்கல் பண்ற நாட்டின் மீது வெறுப்புடையவர். இல்ல சொக்கா மீதியெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு அதை தட்டி விடணும்னு நினைக்கிறாங்க. நாட்டின் மீது அக்கறை உடையவர்கள். உங்களுக்கு ஆனா எதிர்கட்சிகள் அப்படி சொல்லுவாங்க, பிரச்சனை இருக்கும்போது பிரச்சனை இருக்குன்னு சொல்றதுதான் எதிர்கட்சிகள் வேலை. அப்படி பிரச்சனை இருக்குன்னு சொல்ற எதிர்கட்சிகளை நீ தேச துரோகின்றது எப்படி? பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க, அவங்க இந்த மாதிரி பண்ணது தப்புன்னு சொல்லுங்க. ஆனா ஏஐல நீங்க ஒண்ணுமே இல்ல, நாடு வந்து தாழ்ந்திருக்கின்றது, சீனா தான் எல்லாமே முன்னணியில் இருக்கின்றது அப்படின்னு சொன்னா அப்ப அதை வந்து எதிர்கட்சிகள் இதை பிரச்சனையை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்றதா, இல்ல நாட்டின் மீது வெறுப்பை கக்குகிறார்கள் அப்படின்னு சொல்றதா? கேட்கறது புரியுதுல உங்களுக்கு? இந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியில ஆர்வ கோலா பண்ணிக்கிறாங்க. இதை வந்து நீங்க ஏன் வந்து முன்னாடியே கண்டுபிடிக்கல, எந்த அதிகாரி தவறு பண்ணார் இப்படி கேட்டீங்கன்னா அப்போ டேக்கிங் த கவர்மெண்ட் டு டாஸ்க் நான் ஒத்துக்கிறேன். இதுதான் கேட்டிருக்கணும். ஏங்க உலக நாடுகள்லாம் நிறைய பேர் வராங்க, அப்படி ஒரு சமிட்டு நிறைய அந்த ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க, ஏஐ சம்பந்தமா இருக்கவங்க அப்படிலாம் நிறைய பேர் வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வர இடத்துல நீங்க சைனீஸ் ப்ராடக்டை ஒருத்தங்க கொண்டு வந்து வச்சுக்கிறாங்கன்னா இதுக்கு யார் காரணம்? அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்ப வந்து ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா அதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சொல்றாங்க. அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா கரெக்ட். ஆமாங்க, கவர்மெண்ட் ஒரு சொதப்பினாங்கன்னா எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க அப்படின்னு. ஆனா இதை வச்சுக்கின்னு இந்தியா மீதே நீங்க குறை சொல்லி நிக்கிறீங்க, நக்கல் பண்ணி நிக்கிறீங்க பாருங்க. இதுதான் நான் சொல்றேன், உங்களுக்கு தேசத்தின் மீது வெறுப்பு இருக்கின்றது. ஏன்னா இந்த தேசத்துடைய மக்கள் உங்களை பதவியிலிருந்து தூக்கி குப்பை தொட்டியில போட்டுட்டாங்க. அந்த மக்கள் மீது இருக்கும் கோபத்தை நீங்க இந்த நாட்டு மீது காமிக்கிறீங்க. போதுமா? அதனாலதான் என் நாட்டை நீங்க வந்து இப்படி கழுவி ஊத்தி நிக்கிறீங்க. ஓகே, இவங்களுக்கு வெறுப்பு மோடி மீது கிடையாது, ஓட்டு போடாத மக்கள் மீது. இந்த நாடு மக்களும் நாசமாய் போகட்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு ஓட்டு போடல, நான் இப்படிதான் பண்ணுவேன். இவங்க ஆட்சியில் இருக்கும்போது பண்ண லட்சணம் தான் தெரியும்ல. அன்டெவலப்டு பார்டர்ஸ், சைனாவோட எல்லையில ஒண்ணுமே பண்ணாம வச்சிருந்தேன். கேட்டா அதுதான் பாலிசியா.
இந்த 11 வருஷ காலத்துல அங்க ஏராளமா நம்ம டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப அஸ்ஸாம்ல வந்து ரோடுலயே வந்து ஃபைட்டர் கிராஃப்ட்லாம் இறங்குற மாதிரி பண்ணிடுவோம். இதெல்லாம் ஏன் பண்றீங்க? சைனா காரனுக்கு நாட்டை அப்படியே ஒட்டுமொத்தமா தூக்கி குத்துனோம். ஒரு புத்தகத்தை வச்சு சுத்திந்தாருல ராகுல் காந்தி, அவரே சொல்லிட்டாரு, நாட் ஈவன் an inch was ceded to சைனா. அப்படி ஏதாவது இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது பொய் அப்படின்னு அவர் நர்வானாவே சொல்லிட்டாரு. நர்வானேவா அவரே சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்ண போறீங்க? ஆக்சுவலா நான் ஒரு உண்மையை சொல்லவா? சைனா கிட்ட ஏராளமான நிலத்தை நம்ம இழந்து விட்டோம் பிரபு. இது பாஜக ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, நான் ராகுல் காந்திக்கு முட்டு கொடுக்குறாங்கலாம் நினைக்காதீங்க. இப்போ சொல்றீங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு சொல்றேன் நான். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் எழுதிருக்கோம். ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏக்கரா கொடுங்க, 40,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஒரு பெரிய நிலப்பரப்பு இழந்திருக்கின்றோம் பிரபு. 14க்கு அப்புறமா எப்படி சொல்றீங்க இது? இல்ல 1962 நேரு இருந்தார்ல, இவன் கத்திப்பாரால கூட புறா பறக்க விட்டுன்னு ஒரு சிலை வச்சுக்கிறாங்கல்ல, அவர் காலத்துல எல்லாம் சொன்னாங்க சீனாவை நம்பாதீங்க, அவன் வந்து ஏமாத்துவான் அப்படின்னு சொன்னப்போ கேட்கல. அவங்களோட நட்பு 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 பஞ்சசீல கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் வந்து ஆட்டையை போட்டு போயிட்டான். அஸ்ஸாமுக்காக நான் மனம் வருந்துகிறேன் அப்படின்னு கை கழுவி விட்டுட்டாரு. அப்பேற்பட்ட புண்ணியவான்கள் இருந்த கட்சி தான் காங்கிரஸ். இவங்களுக்கு வந்து நாட்டோட நிலத்தை சீனா அபகரிச்சுன்னு சொல்றதுக்கு எந்த விதமான யோகியதையும் கிடையாது. எவ்வளவு சொன்னாங்க, நம்ம ராணுவத்தில் இருக்கவங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு அந்த வின்டர் கிளாத்திங் கூட கிடையாது தெரியுமா? எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாம அந்த சீன வீரர்களை என்ன அளவுக்கு வீரமா துரத்தின சரித்திரம் எல்லாம் இருக்கு தெரியுமா? நீங்க அந்த பார்டர் பக்கம் போனீங்கன்னா தெரியும், அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், அங்கெல்லாம் தனியாளா நின்று பல சீன வீரர்களை கொன்று குவித்த நம்ம இந்திய ராணுவ வீரர்களுடைய தியாகம் எல்லாம் அங்க சரித்திரமா சிலையாக இருக்கின்றது. அதெல்லாம் பார்க்காம ஏதோ விட்டுட்டாங்க. சரி, இவ்வளோ சொல்றீங்க, எதுக்குங்க இங்க பிரச்சனை நடக்கும்போது சைனீஸ் எம்பசிக்கு போனீங்க? ராகுல் காந்தி போனார்ல, கேட்டா ஏதோ இன்ஃபர்மேஷன், முதல்ல போவே இல்லைன்னாங்க, அப்புறம் ஆதாரத்தை கொடுத்தவொடனே இல்ல அதான் என்ன ஏது நடக்குது கேட்டு போலாம். இந்த மாதிரி யாராவது பார்த்துருக்கீங்களா நீங்க? இப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை நடந்துருக்குதா? இப்போ அமெரிக்கால இருந்து ஒருத்தர் நேரா சைனீஸ் எம்பசி ஈரான் எம்பசிக்கு போயிட்டு என்ன எது கேட்டு வர அப்படின்னு சொன்னா அவங்க நாட்டுல சும்மா இருப்பாங்களா? நாம சும்மா இருக்கோம். ஏன்னா நமக்குலாம் சொரணை கிடையாது. ஏன்னா இங்க ஆன்டி இண்டியன் சொல்லிக்கிறவங்க பெருமையா நினைச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு இங்க சண்டை நடந்துக்குது, நீ எதுக்கு அங்க போன அப்படின்னு அமெரிக்கால கேட்பாங்கல்ல, நாம ஏன் கேட்க மாட்டேங்கிறோம்? கேட்டோம்னா தான் நமக்கு வந்து இந்த மாதிரியான தேசத்துக்கு எதிராக நடந்து கொண்டிருப்பவர்கள் அவங்கள வந்து அரசியலிருந்து தூக்கி ஒதுக்க முடியும். நாம அதை செய்யறது கிடையாது. அதனாலதான் இவங்க இந்த மாதிரி தினம் ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. கிரண் ரிஜிஜு கரெக்டா சொன்னாரு, தேசத்தின் பாதுகாப்புக்கே வந்து இவர் எதிரானவர் ராகுல் காந்தின்னு சொன்னார். அவ்வளவு பிரச்சனை நடக்கும்போது சைனீஸ் எம்பசில போயிட்டு நீங்க பேசிட்டு வரீங்கன்னா அப்புறம் அவங்களை என்னன்னு சொல்றது? இன்னி வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரா? எங்க சைனீஸ் கம்யூனிஸ்ட் கட்சியோட ஏதோ ஒப்பந்தம் போட்டீங்களாமே, இது நீங்களும் அவங்க அம்மாவும் இருந்து சைன் பண்ணதா ஒரு போட்டோ எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க, அது என்ன நிஜமா பொய்யான்னு யாரும் கேட்கவும் இல்லை, இவரும் வந்து மறுப்பு சொல்லவும் இல்லை. அதுக்கு என்ன சொல்லிட்டீங்க? எதிரி நாட்டோட ஒப்பந்தம் போடுறதுதான் வந்து தேசத்துக்கான செயலா? இவர் சொல்றாரு, நீங்க கேட்டுக்கிறீங்க. நீங்க காங்கிரஸ் ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு விஷயத்துல வந்து இது சரியா இது தப்பா அப்படின்னு முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு குழப்பமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், காங்கிரஸோடைய ஸ்டாண்ட் என்னன்னு பாருங்க. அதுக்கு டைமெட்ரிக்கலி ஆப்போசிட் தான் நல்லதா இருக்கும் எப்பவும். இந்த ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பின்னாடி அதன் மூல காரணமாக காங்கிரஸ் கட்சி இருக்கும். அதுல சந்தேகமே வேணாம். உங்களுக்கு எந்த பிரச்சனை ஒன்னா எடுங்க. இன்னைக்கு கச்சத்தீவு பிரச்சனைன்னு சொல்றோமா, காங்கிரஸ். கல்வி வந்து மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு போய்விட்டதா, காங்கிரஸ். அந்த காஷ்மீர் பிரச்சனையா, காங்கிரஸ். சீனா ஆட்டையை போட்டு போயிடுச்சா, காங்கிரஸ். பார்டர்ல டெவலப்மெண்டே இல்லையா, காங்கிரஸ். அந்த காஷ்மீர்ல இருந்து போகின்ற பாகிஸ்தானுக்கு போகின்ற நதிகள், அதுல விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அங்க இப்ப அணை அப்படின்னா அதுல வந்து அந்த ஸ்லட்ஜ் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் மண்ணு வந்து சேருங்க, அதை தூர் வாரினாதான் அணையோட ஃபுல் கெப்பாசிட்டிக்கு நம்ம வைக்க முடியும். இவங்க ஒப்பந்தம் போடும்போது என்ன பண்றாங்க, அதை தூர் வாரம்னா யூ ஹேவ் டு கெட் பர்மிஷன் ஃப்ரம் பாகிஸ்தான். பாகிஸ்தான் பர்மிஷன் கொடுக்க மாட்டான், இது வரைக்கும் கொடுத்தது இல்லை. ஸோ என்ன ஆயிப்போச்சு, அணை இவ்வளவு பெருசு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்படி 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 இது வரைக்கும் வந்துருச்சு மண்ணு. அப்போ அணையோட கெப்பாசிட்டிக்கு தண்ணி தேங்காது.
மேலே வந்துட்டு அப்படியே போயிடும். எல்லா தண்ணியும் பாகிஸ்தானுக்கு போகுது, நமக்கு மண்ணு மட்டும்தான் நிற்குது. இப்படி ஒரு ஷரத்தை போட்ட ஒப்பந்தம் போட்டது யாரு? காங்கிரஸ். அதனால தான் சொன்னேன், ஒரு விஷயத்துல முடிவெடுக்க தவறுகின்றீர்கள், திணறுகின்றீர்கள் அப்படின்னா காங்கிரஸோடைய ஸ்டாண்டை பார்த்துக்காங்க. அப்போ அது நாட்டுக்கு எதிரானதுன்னு தெரியும். அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னா அதுதான் நல்லது. கண்ணை மூடின்னு சொல்லலாம். நீங்க இந்த பூவா தலையை கூட போட்டு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது பிரபு. நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி பிரபு.